பாடல்களை பாடிய ஈவி வீரமணி, தஞ்சை தமிழ்வாணன் அவர்களே, கரிசல்பின் கிருஷ்ணசாமி அவர்களே, தலைமை குழு தோழர் பானுமதி அவர்களே, முன்னிலை வகிக்கும் நண்பர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய மாவட்ட பொருளாளர் தோழர் அருள்மணி அவர்களே, தாமு ஏகசா பொன்விழா ஆண்டு லட்சணை வெளியிட வந்துள்ள தாமு ஏகசாவுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் சு வெங்கடேசன் அவர்களே, பொதுச் செயலாளர் எழுத்தாளர் தோழர் ஆதவன் தீட்சணி அவர்களே, மாநில தலைவர் கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே, தமிழ்ச்செல்வன் தொகுத்த முதல் 50 ஆண்டுகள் சிறுகதை தடங்கள் என்கிற நூலை வெளியிட வந்துள்ள அன்பு எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்களே, பெற்றுக்கொள்ள வந்துள்ள நண்பர்களே, கமலாலயம் தொகுத்த தமிழ்ச்செல்வன் படைப்புலகம் நூலை வெளியிட வந்துள்ள எழுத்தாளர் பாலமுருகன் அவர்களே, பெற்றுக்கொள்ள வந்துள்ள நண்பர்களே, இலக்கிய சந்திப்பு 250 தடங்களை எடுத்துச் சொல்ல வந்துள்ள எழுத்தாளர் மு ஆனந்தன் அவர்களே, வாழ்த்துறை வழங்க வந்துள்ள சாகித்ய அகாடமி விருதாளர் கவிஞர் சிற்பி அவர்களே, வாழ்த்துறை வழங்க வந்துள்ள அண்ணன் விஜயா பதிப்பகம் வேலாயுதம் அவர்களே, தமிழ்ச்செல்வன் சிறுகதைகளில் நிலம் மனிதர்கள் என்கிற அமர்வில் பேச வந்துள்ள எழுத்தாளர் சு வேணுகோபால் அவர்களே, புனைவும் இயக்கமும் என்கிற தலைப்பில் பேச வந்துள்ள அருமை கவிஞர் நந்தலாலா அவர்களே, படைப்புகள் எங்கும் பெண் வாழ்வு என்கிற தலைப்பில் எசப்பாட்டை முன்வைத்து பேச வந்திருக்கிற தோழியர் ஜே தீபலட்சுமி அவர்களே, முதல் 50 ஆண்டுகள் சிறுகதை தடங்கள் நூலை முன்வைத்து வாசிப்பும் தொகுப்பும் என்கிற தலைப்பில் பேச வந்துள்ள தாமு ஏகசா பொதுச் செயலாளர் தோழர் ஆதவன் தீட்சணி அவர்களே, ஏற்புரை நிகழ்த்த உள்ள எமது தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, அமர்வு ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட செயலாளர் கரீம் அவர்களே, கவிஞர் தங்கமுருகேசன் அவர்களே, நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் கவிஞர் மைதிரி அவர்களே, ரேணுகாதேவி அவர்களே, கவிஞர் பிரியா அவர்களே, கவிஞர் கவிதா அவர்களே, நன்றியுரை சொல்ல உள்ள சண்முகத்தினை அவர்களே மற்றும் மாவட்ட மாநில குழு உறுப்பினர்களே, தாமிய அரசனுடைய உறுப்பினர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிற கோவையினுடைய தொழில் முன்னோடி டி பாலசுந்தரம் அவர்களே, அருகாமை மாவட்டங்களிலிருந்து வந்துள்ள தோழர்களே, அரங்கில் திரளாக வந்திருக்கிற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் கோவை மாவட்ட தாமு இயக்காசன் சார்பில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்ச்செல்வனுடைய பூ என்கிற திரைப்படத்தை கோவையில் மாநகராட்சி கலையரங்கத்தில் மிக சிறப்பான வகையில் நாம் திரையிட்டு பாராட்டி மகிழ்ந்தோம். அந்த படக்குழுவினர் சசி தலைமையிலான அந்த படக்குழுவினரும் அதனுடைய கதாசிரியரான தமிழ்ச்செல்வனும் இங்கே வந்து அந்த நிகழ்வை சிறப்பித்தார்கள். அந்த அரங்கமே நிறைந்த காட்சிக்கு பிறகு இன்று அவரை முன்வைத்து நாம் கொண்டாடுகிறோம்னா முதலே சொல்லிட்டார், படம் ஏதாவது பெருசா போட்டுறாதீங்க, சார்பை அணிச்சிடாதீங்க, புத்தகம் கொடுக்கிறது தான் நம்ம தாமியசாவுடைய மாநாட்டு தீர்மானம். ஆகவே வரக்கூடிய விருந்தினர்களுக்கு புத்தகங்களை கொடுங்கன்னு முதலே அவர் சில விருப்பங்களை தெரிவிச்சிட்டார். அந்த வகையில் நாங்களும் இந்த நிகழ்வை திட்டமிட்டிருக்கிறோம். தமிழ்ச்செல்வனுடைய படைப்புகளை நாங்கள் கடந்த 8 ஆண்டுகளாக எமது தலைவர் ஒருவரான அருணன் அவர்களுடைய படைப்புகளை இங்கே ஆய்வு செய்வது என்பது 8 ஆண்டா பேசுறோம். அப்புறம் பார்த்தா திருச்சி அதை எடுத்துட்டாங்க. திருச்சி மிக சிறப்பான வகையில் அந்த நிகழ்ச்சியை பண்ணினாங்க, நந்தலாலா தலைமையில் அது பண்ணினாங்க. அப்புறம் எங்களுக்கு நின்றுச்சு அப்படியே. இப்போ மீண்டும் பேச ஆரம்பித்தோம். இந்த இலக்கிய சந்திப்பு மாதம் நடத்துகிற இலக்கிய சந்திப்பு 250வது நிகழ்வை எப்படி ஒரு சிறப்பான நிகழ்வாக நடத்துவது என்று நாம் ஆலோசித்த போது முதலில் நீங்கள் முன்னால் வந்து நின்றவர் தமிழ்ச்செல்வனை வந்து நாம் வெறும் படைப்புகளுக்காக கொண்டாடவே இல்லை. அவர் படைப்பாளையும் செயல்பாட்டாளரும் இடவிடாத தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு ஒரு உயரத்தை எடுக்க வேண்டும், தமிழ்நாட்டில் ஒரு உயரத்தை எட்ட வேண்டும் என்று
ஒரு முற்போக்கு சமுதாயத்தை அமைக்க வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாளை முழுமையாக பயன்படுத்தியவர். அது மட்டுமல்ல, பேச்சும் எழுத்தும் நெருக்கமானது. நம்ம நிறைய இடங்களில் மேடை பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு, வாழ்க்கை நடைமுறை வேறமா இருக்கு. ஆனால் தமிழ்ச்செல்வனை சோதித்து பார்த்தால் எழுத்தும் பேச்சும் நடைமுறையும் ஒன்றாக ஒரே புள்ளியில் வரும் என்பதையெல்லாம் நாம் பார்க்கலாம். இந்த அமர்வுகள் அதை வெளியே கொண்டு வரும் என்று நம்புகிறோம். அவர் அவரை பற்றி ஒரு வரையறையை உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன். அவர் சிறுகதையுடைய ஆசிரியராகத்தான் முதல்ல ஒரு சிறந்த சிறுகதை ஆசிரியர் என்றுதான் தமிழ்நாட்டில் அவர் அறிமுகமானார். அவர் ஒரு கட்டுரையாளர், நாடக ஆசிரியர், ஆளுமைகளை நேர்காணல் செய்தவர், பெண் சமத்துவத்திற்காக எழுதியவர், ஆண்களுக்கான சமையல் குறிப்பு எழுதியவர், நாடகங்களில் நடித்தவர், தெரு சினிமா இயக்கத்தை எடுத்து சென்றவர், அறிவொளி இயக்கத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னை இணைத்துக் கொண்டு பணிபுரிந்தவர், தபால் துறை தொழிற்சங்கத்தில் பங்கெடுத்தவர். அதுதான் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் என்கிற நூலாக வந்தது. வாசிப்பு இயக்கத்தை நடத்தியவர், வீட்டு வேலைகளை ஆண்களை ஈடுபடுத்தியவர், உலக திரைப்பட விழா குறும்பட விழாவுக்கு ஊக்கம் தந்தவர், செம்மலர் இதழின் தற்போதைய ஆசிரியர், தாமு ஏகாசாவுடைய பொதுச் செயலாளராக, மாநில தலைவராக, இப்போது கௌரவ தலைவராக இருப்பவர், பூ திரைப்பட கதாசிரியர், அரசு விருது பெற்றவர், அசுரத்தனமான வாசிப்பாளர், எண்ணற்ற நூல்களுக்கு அணிந்துரை எழுதியிருப்பவர், முற்போக்கு எண்ணங்களை விதைப்பதற்காக ஏராளமான வகுப்புகளையும் முகாம்களையும் நடத்தியவர். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ஒரு பொது உடைமைவாதி. எங்க தலைவர், கோவையினுடைய தலைவர் சொல்லுவார், பொது உடைமை தலைவர் ரமணி அவர்கள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால தாமியசாமியுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்திருந்த போது எங்களுக்கு ஒரு புத்திமதி சொன்னார். நான் புதுசா வந்திருக்கேன், அப்பதான் அந்த அமைப்பு புதுசா வந்திருக்கேன். அவர் சொன்னாரு, இப்படி ஜன்னலை சாத்தி கதவை சாத்தி பீடி குடிச்சிட்டு இருந்தா சிறு கற்பனை வராது. உனக்கு கற்பனை வரணும்னா, உனக்கு மெட்டீரியல் கிடைக்கணும்னா அருகாமையில் இருக்கிற காடம்பாறைக்கு போன்னு சொன்னார். அன்னைக்கு காடம்பாறையில் ஒரு புதிய நீர் மின்னேற்ற நிலையம் நடந்துகிட்டு, அங்க போய் பாருங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும் என்று எங்களுக்கு அறிவுரை சொன்னார். அப்படியான பயணங்களை மக்களுக்கு பணியாற்றுகிற ஒரு வேலை பிரிவினையை தனக்குள்ளேயே ஏற்படுத்திக் கொண்டவர் தான் தமிழ்ச்செல்வன். இதெல்லாம் அவரை அறிமுகப்படுத்துவது என்பது இந்த அமைப்பில் புதிதாக வந்திருக்கிற பல நண்பர்களுக்கு, பல இளம் கவிஞர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை சொல்ல வேண்டும் என்பதுதான். அவரே முதலே சொல்லிட்டார். தமிழ்ச்செல்வன் அவர்களை அழைக்கும் போதே அவரே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டார். எனக்கு எதுக்கு இதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்டார். அப்படி தன்னை எங்கேயும் வெளிப்படுத்திக் கொள்ளாத, தனக்கு பின்னால் ஒளிவட்டத்தை சுரட்டிக் கொள்ளாத எழுத்தாளர் தான் தமிழ்ச்செல்வன் அவர்கள். பெண் சமத்துவத்தை பற்றி ஒரு அமர்வு தனியாக வேண்டும் என்று அவர் தான் விரும்பினார். அந்த வகையில் தான் நாம் அவங்களை தனியாக போட்டிருக்கிறோம். தாமியசா அவருடைய அவர் பொதுச் செயலாளராக இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் ஒன்றும் போட்டாங்க. இதுவரையும் ஒரு அமைப்பில் இப்படி போட்டிருப்பாங்களான்னே சொல்ல முடியாது. வேற ஒரு அமைப்பில் அது வேற ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்குமானே சொல்ல முடியாது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாநில குழு உறுப்பினர்கள் எல்லோருமே வீட்டு வேலை செய்ய வேண்டும். நீங்க இனிமேல் வீட்டுக்கு போய் பாத்திரம் தேய்க்கணும், வாசல் கூட்டணும், துணி துவைக்கணும், குழந்தைகளுக்கு ஆய் கழுவி விடணும் என்று ஒரு தீர்மானம் மாநாட்டில் ஒரு மாநில குழுவுடைய தீர்மானம், மாநாட்டு தீர்மானம் ஞாபகம் இல்லை. அவர் அது மட்டும் இல்ல, அடுத்த முறை வரும்போது நீங்க எல்லாம் ரிப்போர்ட் பண்ணணும்ட்டார். அப்புறம் நான் வீட்டுக்கு போய் பாத்திரம் தேய்க்க ஆரம்பிச்சேன். நான் போனதே இல்லை, சமையல் வீட்டுக்கு போனதே இல்லை. எங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு ஆச்சரியம், திடீர்னு அவன் பாத்திரம் தேய்க்கிறாங்க. எங்க அமைப்பினுடைய தீர்மானம் அடுத்த வாட்டி போய் ரிப்போர்ட் பண்ணணும், பொய்யா போய் சொல்ல முடியாதுல்ல என்று சொல்லும்போது ஆச்சரியப்பட்டாங்க. இப்படியெல்லாம் ஒரு சங்கத்தில் தீர்மானம் போடுவாங்களா? இதுவெல்லாம் தான் தமிழ்ச்செல்வனுடைய பயணம் என்று சொல்ல விரும்புகிறேன். அவர் நிறைய பெண்களுடைய சமத்துவத்திற்காக நுட்பமாக பல வகுப்புகளை எடுத்திருக்கிறார். இதெல்லாம் சொல்லுவார். நான் முதல்ல கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா மேடையில் அப்படியெல்லாம் பேசுவாங்க. பொதுவாக எனக்கு ஒரு சந்தேக மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்தது.
ஒரு முறை வெள்ளைத்தாயமாக தனியாக கேட்டேன், இப்படியெல்லாம் பேசுறாரு, சமையல் வேலையை பேசுறாரு, வீட்டு வேலையை பேசுறாரு, வீட்டு உண்மையாகவே செய்கிறாரா, இதான் கூட்டத்தில் பேசுறாரா என்று கேட்டேன். ஐயா நீங்க வேற, அவர் இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நாங்களே ஜாலியா இருப்போம், எல்லா வேலையும் அவர் தான் பார்ப்பார் என்று ரொம்ப பெருமிதத்தோடு சொன்னார். ஆகவேதான் அவருடைய எழுத்தும் பேச்சும் வாழ்க்கை நடைமுறையும் ஒன்றாக இருக்கிற இந்த உதாரணத்தை தாமிய கசா இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வெளிக்கொள்ள விரும்புகிறது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நன்றி.